குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து என்டார் கான்டென்ட் விசிசி. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு 3 வால் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு சடன் பிக்கப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வைஸ் பக் வீல் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொன்று 220 mm ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கோட எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கோட லைஃபும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் ஏர் சர்வீஸுமே டிஸ்கோட லைஃபே எக்ஸ்டெண்ட் ஆகும். முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு மேடு பண்ண போகும்போது சஸ்பென்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். முன்னாடி வந்து டி ஷேப் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு பிரைட்டாகவும் இருக்கும். அதே டைம் உங்களுக்கு பேட்டரி உங்களுக்கு 30% எக்ஸ்ட்ராவும் வரும். முன்னாடி வந்து ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்தனால உங்களுக்கு லாங் டிரைவ் அந்த மாதிரி போகும்போது காற்று கழிச்சிட்டு போகும். அதனால் உங்களுக்கு சடன் பிக்கப் நல்லா கிடைக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு 2 மோடு ஆப்ஷன் வரும். 2 மோடில் என்னென்ன வரும்னா ஸ்ட்ரீட் மோடு, ஸ்போர்ட் மோடு. ஸ்ட்ரீட் மோடு லோக்கலில் ஓட்டுற அந்த மாதிரி இருக்கும். ஸ்போர்ட் மோடு போனீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் நல்லா கிடைக்கும். அதே இதில் உங்களுக்கு லாஸ்ட் லேப்பு அதுக்கிட்ட பெஸ்ட் லேப் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் லேப்னால் நீங்கள் லாஸ்ட்டில் எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிக்கிட்டீங்களோ அதை உங்களுக்கு காட்டும். பெஸ்ட் லேப்னால் அதை விட நீங்கள் 0.5 செகண்டில் கொஞ்சம் வேகமாக ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களுக்கு பெஸ்ட் லேப்பாக எடுத்து காட்டும். இதில் உங்களுக்கு 0 to 60 கிலோமீட்டர் 0.60 கிலோமீட்டர் 9.2 செகண்ட்லேயே உங்களுக்கு ரீச் ஆயிரும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷன் உங்களுக்கு வந்துடும். 1.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷன் வந்துடும். இதில் உங்களுக்கு இன்டர்லிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்டர்லிக் ஆப்ஷன் கொடுத்துருவாங்கன்னா உங்களுக்கு என்ன பயன்னா ஃபியூல் சேவிங் எஃபிஷியன்ஸுக்காக உங்களுக்கு வண்டி ரன்னிங்லேயே தாட் இல்லாமல் ரன்னிங்லேயே விட்டிங்கன்னா சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் என்ன செல்ஃப் போட தேவையில்லை. பிரேக்கை பிடிச்சிட்டு த்ராட்டில் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் சிக்னல் பாஸ் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. வாய்ஸ் அசிஸ்ட் கொடுத்துருவாங்கன்னா உங்களுக்கு சில கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான கமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். அதே இதில் நீங்கள் எந்த மாடலும் இல்லாத டாப் மாடலில் உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபோனில் ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ கூட உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி வந்து சீட் கேப்ப அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 21 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 21 லிட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம். பின்னாடி வந்து அதில் உள்ளே உங்களுக்கு மொபைல் சார்ஜர் வந்துடும். யூஎஸ்பி போர்ட்டில் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு யூஎஸ்பி போர்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைலில். பின்னாடியே உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.1 லிட்டரு கெப்பாசிட்டி. 1.5 லிட்டர் வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் காமிச்சிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. பில்லியனில் அந்த மாதிரி பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு பிடிச்ச உட்காந்துருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பின்னாடி வந்து சஸ்பென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு சஸ்பென்ஸும் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிக்கப்பும் நல்லா கிடைக்கும். இதோட இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 9.2 பிஹெச்பி 7000 RPM இருக்கிறதுனால சடன் பிக்கப் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி 10.2 நியூட்டன் மீட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு புல்லிங் பவர் நல்லாயிருக்கும். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1365 mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்கும். இதில் உங்களுக்கு பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்கனால இன்ஜின் சென்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு பாடி பேலன்ஸ் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு இன்ஜின் கீழே வந்து தட்டாமல் இருக்கணும், சேஃபாக ஓட்டி போய்க்கலாம்.